அதான் முத்துக்குமரன் கிடைச்சா சும்மா விடுவீங்களா? முத்துக்குமரன் கிடைச்சா சும்மா விடுவீங்களா? இன்னைக்கு முத்துக்குமரன் ரோஸ்ட் இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது மாதிரியே விஜய் சேதுபதியோட முதல் ப்ரோமோ அதை உறுதிப்படுத்திக்கிறது. இங்க விளையாட சொன்னா அவங்க ஜெயிக்கணுன்றக்கா விளையாடுறாங்க, இல்லை இவங்க ஜெயிக்கக்கூடாதுன்றக்கா விளையாடுறாங்க. இது எப்படி நியாயமாகும்? அதை பற்றி கண்டிப்பாக கேட்க போகிறோம். இங்கே உள்ள அவங்க நடிக்கிறாங்க இவங்க நடிக்கிறாங்கன்னு பயங்கரமாக பேசுகிறாங்க. யார் பெரிய நடிகைன்னு பார்த்துடலாமா? ஜாக்லினை தொட்டுட்டீங்களே அன்சிதா. ஜாக்லினை தொட்டிருக்க கூடாது. நீங்கள் ஜாக்லினை தொட்ட ஆட்கள் யாருமே நிம்மதியாக வெளியே போனதா சரித்திரமே இல்லை. அதுவும் இல்லாமல் அதிக நாட்கள் உள்ள இருந்ததாகவும் சரித்திரம் கிடையாது. ஜாக்லினை தொட்டுட்டீங்களே, தொட்டிருக்க கூடாது. செல்லக்குட்டியை நீங்கள் தொட்டிருக்க கூடாது. அது ஒன்று இருக்கும். அன்சிதாக்கு ரோஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அன்சிதா விளையாண்ட கேமும் மட்டமான கேமு, அதை வந்து நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஜாக்லின் சைடு இந்த வாரம் நியாயங்கள் இருக்கு. ஸோ பயங்கரமான பாராட்டுகள் ஜாக்லினுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜாக்லின் நீங்கள் வந்து பக்காவாக விளையாடுறீங்க, சூப்பராக விளையாடுறீங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து கேமுக்காக உயிரை கொடுத்து விளையாடக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் தான் அப்படின்னு மூச்சு எடுக்காம ஒரு பேசினாலும் ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா அதுதான் பிளான். வேற ஆல்டர்னேட்டாக ஒரு ஆளுங்க கொண்டு வரதுக்கு எனக்கு வாய்ப்புகள் தெரியல. பவித்ராவை அந்த அளவுக்கு பூஸ்டப் பண்ண முடியாது. ஜாக்லினுக்கு இந்த வாரம் பூஸ்ட்டு, அடுத்த வாரம் சௌந்தர்யா பூஸ்ட்டு, இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா இந்த வாரம் ஜாக்லினை பூஸ்ட் அடிச்சுட்டு அடுத்த வாரம் சௌந்தர்யாவை வெளியே தட்டுறதுக்கான பிளான்கள் பார்ப்பாங்க. ஓகே, எப்படியாவது பெட்டியை தூக்கிட்டு போயிருந்தாயி அப்படின்னு இன்டெரக்டாக சொல்கிற மாதிரி பிளான்கள் பார்ப்பாங்க. இதுக்கடையில் உள்ளே இருந்து வெளியே இருந்து இவங்க வேறு வராங்களா, ஃபேமிலி வேறு வராங்களா அடுத்த வாரம். ஸோ தாறுமாறாக இருக்க போது என்னென்ன ட்ராமாலாம் பார்க்க போகிறோமோ தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏற்கனவே நடிப்பாங்க, வர்றவன் பூரா நடிப்பான் நல்லவன்னு. நேற்று பாருங்க, கதவை துற உள்ள இருக்கிறதுக்கு இப்படி கதவை திறந்து வெளியே போயிடலாம், விட்டு கொடுத்து விளையாட தேவையில்லை அப்படின்னு சொன்ன ஆட்கள்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி என்னால முடியல, டெவல என்னால் இருக்க முடியல, அப்படி என்னால் கேம் ஆட முடியாது அப்படின்னு சொன்ன ஆட்கள் தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.